மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையும் தனித்தனியே ஆய்வு செய்ததன் மூலம் அந்தந்த துறையில் பல முன்னேற்றங்களுக்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கு சிறப்பாக முன்னேறி வருவதற்கான நடவடிக்கையை கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து புதிய பேருந்துகளாக மாற்றிவிட வேண்டும், அதேபோல் புதிய வழித்தடங்கள் துவக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் வலியுறுத்தி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பல முன்னேற்றங்கள் அதிலே நடந்திருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற அத்துணை பணிகளையும் மிக சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் போக்குவரத்துறையிலே பணியாற்றுகிற அதிகாரிகள், அதேபோல் அந்த துறையில் இருக்கிற பணியாளர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அந்த போக்குவரத்து கழகம் சிறப்பாக வர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருப்பார்கள். எனவே ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அடிப்படையிலேயும் அமைச்சர் அவர்கள் எடுக்கிற அந்த வேகமான நடவடிக்கையின் காரணமாக எல்லோருமே ஒரு ஆர்வமாக இந்த பணியை செய்து இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதே இடத்துல போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அன்றைக்கு சில பேருந்துகளை துவக்கிவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு கோவையிலிருந்து மைசூருக்கு ஒரு புதிய பேருந்து வழித்தடம் விடப்படுகிறது. அது சத்தி, திம்பம், சாம்ராஜ நகர் வழியாக அந்த பேருந்து செல்ல இருக்கிறது. அது ஒரு பேருந்து. அதேபோல் ஈரோடு டு கோவை 2 பேருந்து புதிதாக துவக்குகிறார்கள். அந்த 2 வழித்தடத்திலையும் அது பாயிண்ட் டு பாயிண்ட், அதில் எங்கேயும் இடையிலே நிற்காது. நான் ஸ்டாப்பிங்காக இங்கே ஈரோட்டிலிருந்து புறப்பட்டால் கோயம்புத்தூருக்கும், கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டால் ஈரோட்டிற்கும் அந்த 2 வாகனமும் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல் கோயம்புத்தூரிலிருந்து சேலத்திற்கு 2 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதுவும் இடையில் எங்கேயும் நிற்காமல் பாயிண்ட் டு பாயிண்ட் நான் ஸ்டாப்பிங்காகத்தான் அந்த வாகனம் செல்ல இருக்கிறது. இப்படி 5 பேருந்துகள் இங்கே இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. இதை போல தொடர்ந்து பல பேருந்துகள் புதிதாகவும் அதேபோல் பழைய பேருந்துகளை மிக சிறப்பாக அவர்கள் பழுது பார்த்து அதையும் புதுப்பித்து அந்த வாகனங்களையும் அவர்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய போக்குவரத்து கழகத்திற்கு நிறைய பணிகள் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டிலே இருக்கிற துறைகளிலே மிக அதிகமாக தாய்மார்களுக்கான சேவையை கொடுப்பது போக்குவரத்து கழகம் தான் இன்றைக்கு கொடுக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் கையெழுத்தாக போட்டு நம்முடைய தாய்மார்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்ற ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஈரோடு மண்டலத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பயணங்கள் நடக்கிறது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பயணங்கள் கட்டணம் இல்லாமல் தாய்மார்கள் பயணம் செய்கிற அந்த வாய்ப்பை நம்முடைய மண்டலத்தில் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் துவக்கிய தேதியிலிருந்து இன்றைக்கு வரை ஏறத்தாழ 33 கோடி பயணங்கள் நடந்திருக்கிறது. எனவே இது ஒரு சாதாரணமாக ஒரு விளம்பரத்திற்கான ஒரு திட்டம் அல்ல. ஒரு குடும்பத்தில் இந்த 33 கோடி பயணம் தாய்மார்களுக்கு எவ்வளவு ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும், அது அந்த குடும்பத்திற்கு பயன்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு தான் செய்திருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலேயும் இல்லை. தளபதி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அதேபோல் பல திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக கொடுக்க இருக்கிறார்கள். அதில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பேருந்து நிலையம் இங்கே பெரிய நெருக்கடி, அதேபோல் வருகிற வழிகள் நெருக்கடியாக இருக்கிறது என்ற காரணத்தால் நமக்கு சோலாரில் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையம் 20 ஏக்கர் பரப்பளவில் இன்னொரு 3 மாத காலத்தில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வகையில் நடக்கிறது. அதேபோல் சத்தி ரோட்டில் கன்றாத்தாங்குளத்தில் 13 ஏக்கர் நிலம், அது ஏறத்தாழ அந்த பணியும் துவக்குகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 பேருந்து நிலையம் தளபதி அவர்கள் கொடுத்தது.
அதேபோல் உதயநிதி அவர்கள் சோலார் பேருந்து நிலையத்துக்கு வந்திருந்த பொழுது அங்கே ஒரு ஸ்டேடியம் கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதற்காக எவ்வளவு பணம் தேவையானாலும் ஒதுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், சிஎன்சி கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு 3 திட்டங்களை அங்கே அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே அந்த கல்லூரியை எடுத்துக்கொள்வதற்காக நாங்கள் கேட்டபொழுது, அதை ஏற்கனவே துவக்கி நடத்திய தந்தை பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை எடுத்துக்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே 53 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த இடத்தை எடுத்தால் கல்லூரி ஒரு 10-11 ஏக்கர் போக மீதம் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரங்கம், இந்த விளையாட்டு மைதானம், அதில் நம்முடைய ஸ்டேட் லெவலிலும் சரி அல்லது நேஷனல் லெவலில் நடத்துகிற நிகழ்ச்சிகள் நடத்துகிற வகையில் அதை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். அதே போல் மிகப்பெரிய ஒரு லைப்ரரி சென்னையில் அண்ணாவுடைய பெயரில் இருப்பதைப் போல, மதுரையில் கலைஞருடைய பெயரில் தளபதி அவர்கள் அமைத்திருப்பதைப் போல மிகப்பெரிய ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாக அவர் நூல்களை மட்டும்தான் போகிற பொழுது வாங்குவார்கள். இந்த சால்வு போடுறது இதெல்லாம் அவர்கள் தவிர்த்து விட்டு நூல்களை வாங்கி அவர்கள் அந்த புத்தகங்களை எல்லா லைப்ரரிக்கும் கொடுப்பார்கள். எனவே அதை போல் மிகப்பெரிய ஒரு லைப்ரரி அமைக்க வேண்டும், ஒரு ஐஏஎஸ் அகாடமி வர வேண்டும். இதெல்லாம் நாங்கள் அங்கே செய்யணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஒன்றிய அரசு அனுமதியை கொடுத்திருக்க வேண்டும். இவ்வளவு காலம் அது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. நாங்கள் தளபதி அவர்கள் சொன்ன 1 மாத காலத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்து ஒன்றிய அரசுக்கு போனது. இன்றைக்கு அவர்கள் அனுப்பியிருந்தால் இந்த 2 ஆண்டு காலத்திலே அந்த பணிகள் பாதிக்கு மேலே முடிந்திருக்கும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே பார்க்கிறீர்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் எவ்வளவு நெருக்கடி. சொன்ன உடனேயே ஒரு 3 மாத காலத்தில் நாங்கள் அந்த பணியை துவக்குகிற அனுமதியை தளபதி அவர்கள் கொடுத்தார்கள். எனவே ஒன்றிய அரசும் அப்படி செய்தால் நாங்கள் அவங்ககிட்ட அதுக்கெல்லாம் பணமெல்லாம் கேட்கல, அனுமதி மட்டும்தான் கேட்கிறோம். எனவே இந்த திட்டங்கள் முழுசும் நம்முடைய அரசாங்கத்தால் தான் செய்யப்பட இருக்கிறது. எனவே அது எங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய வருத்தம். மற்ற நிறைய திட்டங்களை தளபதி அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.